அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த வார உரையிலே தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சில திருக்குரான் வசனங்கள் அடிப்படையில், நபிமொழிகள் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பு பொதுவாக ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்களுடைய மேடைகளில் அதிகமாக பேசப்படாத ஒரு தலைப்பு. நம்ம நிறைய கொள்கைகளை பற்றி பேசியிருக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு எப்படி நபி வழிப்படி அதை நிறைவேற்றுவது என்று சொல்லி தந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட அதிகமாக பேசப்படாத ஒரு தலைப்பு இந்த தொழுகை என்ற தலைப்பு. அதனால தான் ஏகத்துவ சகோதரர்கள்ட்ட கூட தொழுகை என்ற வணக்கத்தில் ரொம்ப கவனக்குறைவு, அசட்டுத்தனம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனாலேயே பல நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், குர்ஆன்ல இருந்து ஹதீஸில் இருந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட பல நேரங்களில் ஈடுபடாமலும் போய்விடுகிறது. என்னதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருந்தாலும் உங்கள் ஆளுங்க ஃபஜருக்கு வர்றது இல்லை, நீங்கள் கரெக்டாக துணுவது இல்லை என்ற ஒரு விமர்சனமும் ஏகத்துவாதிகள் மேலே இருக்கிறது. இப்போ தொழுகை என்பது ஒரு அசால்ட்டாக தவறவிடக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண கடமையா? தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப முஸ்லிம்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான எர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தமது இறைவனின் சந்திப்பை ஆசைப்படுகிறாரோ, அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாரோ, அவர் நல்ல அமல்கள் செய்யட்டும், அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிற அல்லாஹ். என்னுடைய சந்திப்பை நீங்கள் விரும்பினால், மறுமையில் என்னை சந்திக்கும் பொழுது உங்களை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமானால், சொர்க்கத்தை தர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு யாரையும் அவனுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு தாயத்தை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய இடத்துல உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை வைக்கிறது, மூத்தா போன ஒரு ஆளை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு தர்காவை வைக்கிறது, இப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு சிலையை வைக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு எதையும் யாரையும் இணையாக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இந்த ரெண்டை செய்தால்தான் என்னை நீங்கள் மறுமையில் சந்திக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யணும்? மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற கொள்கை இருக்கணும். கொள்கை மட்டும் இருந்தால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. நல்ல அமல்கள் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய நன்மையின் தட்டு எடை கணக்கிறதோ, மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மை தீமையை கூட எடை போட்டு தராசில் என்ன செய்வான்? நமக்கு காட்டுவான். உனக்கு நன்மை நிறைய செஞ்சிருக்கிறியா, தீமை நிறைய செஞ்சிருக்கிறியா என்று நன்மை தீமையை கூட அல்லாஹ் எடை போடுவான். அது எப்படி நன்மை தீமைங்கிற ஒரு பொருளா, அதை எப்படி எடை போடுறது என்று சந்தேகம் இருக்கலாம். நம்ம எத்தனையோ கண்ணால் பார்க்காத பல பொருள்களுக்கு, வீட்டில் வைக்க முடியாத பொருள்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு மனுஷன் அளவு கண்டுபிடிக்கலாம். காற்று எவ்வளவு வெயிட்டாக இருக்குது, காற்றுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு காற்றுக்கு லிமிட் சொல்கிறான். புயல் எவ்வளவு வேகத்தில் வீசுது அதுக்கு என்ன செய்யறான்? அதை எடை போடுறான். எவ்வளவு ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று அதுக்கு அளவு சொல்கிறான். இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மை தீமையை அவன் மீசான் என்று ஒரு தராசு வச்சிருக்கிறான். அதில் அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மை வைப்பான், தீமைகளை வைப்பான். ஒவ்வொரு மனிதன் செய்த நன்மையும் தீமையும் அந்த மீசான் என்ற தராசில் வைக்கப்படும் பொழுது யாருடைய நன்மையின் தட்டு எடை கணக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு,
யாருடைய எடை ரொம்ப லேசா இருக்குதோ, யார்கிட்ட நன்மைகள் ரொம்ப குறைவா இருக்குதோ, ஹாவியா, அவர் தங்குமிடம் ஹாவியாவாகும் அப்படிங்கிறான். வமா அதிராக்க மாஹியா, ஹாவியா என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அதுதான் சுட்டரிக்கிற நெருப்பு என்று அல்லாஹ் செய்யறான். யாருடைய நன்மையினுடைய எடைத்தட்டு ரொம்ப லேசா இருக்குதோ, யார்கிட்ட இபாதத்துகள் குறைவா இருக்குதோ, நன்மைகள் குறைவா இருக்குதோ, அவர்கள் ஹாவியா என்ற நரகத்தில் இருப்பார்கள் இப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளங்குகிறார்கள். தொழுகை இல்லைன்ற நரகத்துக்கு போற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? வணக்க வழிபாடுகளை எச்சரிக்கை பண்றான். வணக்க வழிபாடுகள் ரொம்ப சாதாரணமா அதில் கடந்து போகக்கூடாது. வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாதவர், நன்மையை செய்யாதவர் ஹாவியா என்ற நரகத்துக்கு போவார் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல மிஹஜன் என்ற ஒரு நபி தோழர் இருந்தார்கள். அவங்க பள்ளிவாசல என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழுகை நேரம் வருது. தொழுகை நேரம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வைக்க போகக்கூடிய நேரத்தில் இவர் தனியாக உட்கார்ந்துருக்கிற பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, மா மனாக்கான் துசல்லிய லஸ்தபி ரஜுலி முஸ்லிமின், ஏன் இங்கே தொழுகாம உட்கார்ந்துருக்கிற? ஏது தொழுகாம இருக்கிற காரணம் என்ன? நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? தொழுகாம உட்கார்ந்துருந்தா முஸ்லீம் இல்லாதவர் தான் இப்படி தொழுகாம உட்கார்ந்துருக்கான். தொழுகை காபீர், நன்றி கெட்டவர். காபீர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார்னு அந்த அர்த்தம் இல்லை, நன்றி கெட்டவர் என்ற அர்த்தத்துல தான் காபீர் என்ற வார்த்தை பல இடங்கள்ல குறிப்பிடப்படுகிறது. அப்ப நீ முஸ்லீம் இல்லையா இப்படி நல்லா தூர் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல முஸ்லீம்னா, ஆனா நான் வீட்டிலேயே தொழுதுட்டேன், குடும்பத்தாரோட நான் தொழுதுட்டேன் இப்படிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஜீதப சல்லி மான்னாசி வயின் குண்டகல் சல்லை, பரவாயில்ல நீ வீட்டில் தொழுதாலும் பரவாயில்லை, பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அங்க ஒரு ஜமாத் நடைபெறும் போது நீ உட்கார்ந்துக்க கூடாது, அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க அவர்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம வேற ஒரு பள்ளிவாசலை தொழுதுகிட்டு வந்தாலும் கூட இங்க ஒரு ஜமாத் நடக்கும் போது என்ன செய்யணும்? அதுல கலந்துக்கிறேன். ரெண்டாவது மூணாவது ஜமாத் இருப்பாங்க, அதுல கலந்துக்கிறதே இல்லை. எல்லா மக்களும் சேர்ந்து தொழக்கூடிய ஜமாத் இருக்கல, அந்த ஜமாத்துல சேராம செய்யக்கூடாது, தனியா உட்காரக்கூடாது. தொழுகையில ஜமாத்தோட சேராதவர் முஸ்லீம் இல்லை என்ற அளவுக்கு ஒன்று செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி மக்களை தொழுகை பக்கம் அழைக்க வேண்டிய நம்ம தொழுகை விஷயத்துல கவனம் குறைவா இருக்கிறோம், பொழுதுபோக்கா இருக்கிறோம் அப்படின்னா இது நம்ம தெரிந்து கொண்டு நம்ம தடமாறலாமா? தெரிந்து கொண்டே வணக்க வழிபாடுகள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு விளங்காம இல்லை, விளங்கி கொண்டே நம்ம என்ன செய்யறோம்னா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான், ஷிர்க்கை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்கிற ஒரு மனப்பாங்களை நம்மளை மன்னிப்பான்னு கேரண்டியதா இருக்குதா? உத்தரவாதம் இருக்குதா? ஷிர்க்கை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கதான் செய்வான். ஆனா தொழுகாதுக்காக கொஞ்ச நாள் நரகத்தில் போட்டாண்டா கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு நரகத்தில் இருக்க முடியுமா? இப்ப அல்லாஹ் நம்மளை மன்னித்து விடுவான் என்ற ஒரு எண்ணத்துல என்ன செய்யறாங்க? ஏகத்துவம் நம்மகிட்ட இருக்குது, கொள்கை இருக்குது, தௌஹீத் இருக்குது, நம்மகிட்ட ஷிர்க் இல்லையே, பிதஅத் இல்லையே என்று கவனக்குறைவா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தொழாதவர் முஸ்லிமே இல்லை என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க? இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு நேரத்தில் நம்ம அல்லாஹ்வை நெருங்கிறதுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் நல்ல மார்க்கத்தோடு நம்ம தொடர்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நேரத்தில் மார்க்கம் இல்லாத மார்க்கம் நினைச்சோம். இங்க இருந்து அஜ்மீருக்கு படையெடுத்து போன ஆளுகள் இருக்கிறாங்க. அஜ்மீர் எங்க, அனமார் வேற பாம்பேல இங்க தர்கா இருக்குது, பெங்களூர்ல இங்க தர்கா இருக்குது, என்று புட்டல்புதூர்ல இங்க இருக்குது. இப்படி தர்காக்கு தர்கா போய் பயணம் பண்ணி ஏதாவது நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும்னு அவுளியாக்களை போய் தரிசனம் பண்ணுவோம். இப்படிலாம் செஞ்சோம். நம்ம கடந்த காலத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இணை வைப்பு கேந்திரங்களை நோக்கி ஓடி போனோம். நம்ம பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது, நம்ம தெருவில் இருக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது, நம்ம ஊர்ல திரும்புற பக்கம் பள்ளிவாசல் இருக்குது. இங்க வரலைன்னா இப்ப ஏகத்துவத்துக்கு வந்த பிறகு நம்ம நினைச்சிருக்கோம் அப்படியே மாறி போயிருக்கோம். வணக்க வழிபாடுகள்லாம் ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க பாருங்க, முனாஃபிக்குகள். முனாஃபிக்குன்ற யாரு? உள்ளத்துல அவன்கிட்ட குஃப்ர் இருக்கும், உள்ளத்துல ஷிர்க் குஃப்ர் அதுதான் அவனுக்கு விருப்பமா இருக்கும். ஆனால் வெளியே முஸ்லிமா நடித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க தான் நயவஞ்சகர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்து குர்ஆன் ஓதி கொண்டு பள்ளிவாசலுக்கு வர்றது, ஃபித்ரா வாங்குறது, ஜகாத் வாங்குறது என்று எல்லாத்தையும் கனிமத் பொருளை அதுல பங்கு கேட்கிறது என்று எல்லாத்திலையும் முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டு முஸ்லிம்களுடைய இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக குளிப்பறிக்கிறது, முஸ்லிம்களுக்கு எதிராக மசூரா பண்றது, அல்லாஹ்வுடைய தூதரோட போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் முனாஃபிக் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள்.
இவங்களுக்காக தொழுகை கூட நடத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் வந்து தடுத்திருந்தான். இவங்க பேருக்கு முஸ்லீமா இருக்கிறாங்க, ஆனா உண்மையில உள்ளத்துல இருக்கிறதுல குஃபர் தான், உள்ளத்துல இருக்கிறதுல ஷிர்க் தான். இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இங்க இருந்து சதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் செய்யறாங்க, கேம் விளையாடுகிறார்கள் என்று அல்லாஹ் அவங்க விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க சொல்லி சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் முனாஃபிக்குகள் பல பேர் பத்தி தெரியாது, கூட இருப்பாங்க, முஸ்லிம்கள் நினைப்பார்கள், ஆனா முனாஃபிக்குகளா இருந்தாங்க. எப்படி அவங்கள ஏன் கண்டுபிடிக்க முடியாம போச்சு? சில ஆள்கள் அல்லாஹ் காட்டி கொடுத்தான், இவங்க எல்லாம் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் அப்படின்னு சில ஆள்கள் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க முனாஃபிக்கா இல்லையான்னு தெரியாம இருந்துச்சு. காரணம் என்ன கேட்டா, தொழுகையில கூட அவர்கள் வந்து பங்கெடுத்தார்கள். யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அவங்க எல்லாம் முஸ்லீம் கணக்கில் வருவார்கள். தொழுகாதவங்களை தான் சந்தேகப்பட முடியும், இவர் முனாஃபிக்கா இருப்பாரோ என்று சந்தேகப்பட முடியும். இதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தொழுகைக்கு வந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊனல்லாஹ வஹுவ காதிஊன். இந்த நயவஞ்சர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அல்லாஹ் இவர்களை ஏமாற்றுவதற்கு தயாரா இருக்கிறான். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராஊனன் நாஸ வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா. இவர்கள் தொழுகைக்காக நிற்கும் பொழுது சோம்பலாகவே தவிர நிக்கிறது இல்லை, வேண்டா விருப்பம் வந்து நிற்கிறது. ஏண்டா தொழுக வேண்டியிருக்குது, நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, நம்மளை கண்காணிப்பாங்கல்ல என்று என்ன செய்யறாங்க, ரொம்ப சோம்பலாக பொடுபோக்காக அப்படித்தான் தொழுகையில் நிற்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வை குறைவாகத்தான் நினைவு கூறுகிறார்கள் என்று முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக்கு தொழுக வந்தான், ஆனா சோம்பேறித்தனமா நிற்பான், ஃபஜருக்கு வரமாட்டான், இஷாவுக்கு வரமாட்டான். அப்ப கண்டுபிடிச்சவங்க முனாஃபிக்கு. ரசூலுல்லாஹி காலத்துல நயவஞ்சர்கள் எப்படி அடையாளம் கண்டுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முனாஃபிக்குகள் வந்து ஃபஜர் இஷாவுடைய அந்த தொழுகை வந்து முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. முனாஃபிக்கு தான் ஃபஜருக்கு வர மாட்டார்கள், இஷாவுக்கு வர மொத்த நேரத்தில் வந்துருவான், தூக்கத்தில் எந்திரிச்சு தியானம் பண்ணி வரணுமே. அப்போல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகம் வராது, அப்போல சகாபாக்களுடைய பேச்சு போக்குவரத்து இதெல்லாம் வராது. அப்ப தூக்கம் தான் பெருசா தெரியும். முனாஃபிக்குடைய ஒரு அடையாளம் அவர்களுக்கு வெறுப்பான ஒரு தொழுகை, கஷ்டமான தொழுகை எதுவா இருக்கும்னு கேட்டா ஃபஜர் இஷாவாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்ப ஃபஜர் தொழுகாத நம்மள பல பேர் முனாஃபிக் லிஸ்ட்ல வருமா இல்லையா? முனாஃபிக்கை நம்ம ஆக மாட்டோம், நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கனால முனாஃபிக் ஆயிட மாட்டோம். ஆனால் முனாஃபிக்குடைய பண்பா இல்லையா, ஃபஜருக்கு வரல அப்படின்னா, இஷாவுக்கு ஜமாத்துக்கு வரலைன்னா நம்மகிட்ட முனாஃபிக்குடைய குணம் இருக்கிறா இல்லையா? இந்த முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வால வந்து ரொம்ப வெறுப்புக்குரியவர்களாக ஆக்கப்பட்ட அந்த முனாஃபிக்குடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் நம்மகிட்ட இருக்கலாமா? எத்தனை பேர் செய்யற கட மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்காரு இங்கேருந்து பயணம் பண்ணிலாம் போறோம், ஒரு சமுதாய போராட்டம் இருக்குது, இதுக்காக வேண்டி வேன்ல பஸ்ல என்று மாநாடு என்ன, போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன என்று எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ரொம்ப தூரமான இடத்துக்கு கூட போய் எதுக்காண்டி போறோம், ஒரு நன்மை நம்ம கிடைக்கட்ட, இது கூட நன்மை தான். ஒரு வாகனத்துல போறோம்னா அதுல போற பெட்ரோலுக்கு நன்மை இருக்குது, டயர் தேய்மானத்துக்கு நன்மை இருக்குது, எல்லாத்துக்கும் நம்முடைய வேலையை விட்டு போறோம் அதுக்கு நன்மை இருக்கிறது என்று நல்லாட்ட நன்மையை பெற வேண்டும் என்பதற்கு தான் என்ன செய்யறோம், தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டு கூட பொதுக்கூட்டம் மாநாடு சித்திமா என்று பல நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற நம்முடைய பள்ளிவாசல்ல, நம்ம தெருவில் இருக்கிற பள்ளிவாசல் போய் தொழுக வரல, அங்க போறது நன்மை நம்ம விளங்கலன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்குள்ள தொழுகை வலியுறுத்துறாங்கன்னு கேட்டா, ஒரு நபி தோழர் கண்டறியாத ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னஹு லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர்றதுக்கு யாரும் இல்லை, இரவு நேரத்துல சுபுக நேரத்துல என்னால் வர முடியல, நான் வந்து இஷாவோட சுபுகளை எல்லாம் வீட்டில் தொழுதுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? கண் தெரியாத நபி தோழர். நமக்கெல்லாம் நல்ல கண் இருக்குது, நமக்கெல்லாம் கால் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பாங்கு சொன்னவங்க கூட கண் தெரியாத ஒரு நபி தோழர் தான் அப்துல்லா இப்னு உம் மக்தூம் தான் ஃபஜருடைய அந்த பாங்க கூட சொல்றாங்க ரமலான்ல. அப்ப கண் தெரியாத ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆளு இல்லை, பகல் நேரத்துல எப்படியோ வந்துருவாங்க, யாராவது கூட்டு வந்துருவாங்க, இரவு நேரத்துல வர்றதுக்கு ஆளு இல்லை. இரவு நேரம்னா நம்ம ரோட்ல இருக்கிற மாதிரி இரவு இல்லை, இந்த காலத்துல இரவுக்குள்ள பகல் மாதிரி இருக்கல, இப்படி இரவு இல்லை, ஃபுல்லா கும்பிட்டு தான். வீட்டிலேயே ஒரு ஆலிவாயில ஊற்றி எரிக்கக்கூடிய விளக்கு தான் இருக்கும், இந்த சிமிழ் விளக்கு தான் இருக்கும். இந்த காலத்தில் உள்ள மாதிரி டியூப் லைட்டு போக்கஸ் இதுவா இருக்கு. அப்ப ஊரே கடும் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பூச்சி மட்டையில் வரலாம், பாம்பு வரலாம், தேள் வரலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பாலைவனமா இருக்கிற இடம், ஒரு காடுகளா இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் கேட்கிற நியாயம் நான் வீட்டில் தொழுகிறாமா அப்படின்னு கேட்கிறாரு.
அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நீ சொல்ற காரணம் சரிதான், வீட்டில் தொழுதுக்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் போன பிறகு திரும்ப அவர் கூப்பிடுறாங்க, இங்க வா, அது தஸ்மா நீதா, உனக்கு பாங்கு சத்தம் கேட்குதா, அவங்கள பக்கத்தில் இருக்கிறியா? அவர் சொல்றாங்க பாங்கு சத்தம் கேட்குது அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வா. பாங்கு சத்தம் கேட்டா என்ன செய்யணும்? பாங்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு பாங்கு சத்தம்னா என்ன? இங்க இருந்து மைக்கில் பாங்கு சொல்லுவோம் 2 கிலோமீட்டர் கேட்கும், அது இல்லை. பாங்கு சொல்ற சத்தம் ஒரு பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல மைக்கில் பாங்கு சொல்லிக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் சொல்ற பாங்கு எவ்வளவு தூரத்துக்கு கேட்குதோ அவ்வளவு தூரத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா வரணும். அதை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், அவங்க இருக்கிற இடங்களை தொழுது கொள்ளலாமே தவிர பள்ளிவாசல சொல்ற பாங்கு உனக்கு கேட்குதா இல்லையா, பள்ளிவாசல் இல்ல இடத்துல இருக்கிற பள்ளிவாசல பாங்கு சொல்ற உனக்கு விளங்குதா இல்லையா, விளங்குன்னு செய்யணும், அந்த தூரத்துல இருந்தா நீ வரணும். கண்டறியாத நபி தொழுவா இருந்தா கூட ஃபஜருக்கு இஷாவுக்கு மகரிப்புக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா நம்ம நல்லா அப்படியே ஊனமா வச்சிருக்கிறான், நடக்க முடியாமல் வச்சிருக்க எத்தனை வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கலாம். கால் ஊனமா இருக்கு, அவரால் சஜிதா பண்ண முடியாது, ருக்கு செய்ய முடியாது, அவங்களும் பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. எத்தனை பேர் பார்க்கிற வயதானவர்கள் அல்லது ஒரு நோய் ஏற்பட்டவங்க அவங்க எல்லாம் நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழுகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தொழுகிறோம். அல்லாஹ் வந்து எப்ப நமக்கு தொழுகைக்கான முழு நன்மை நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நின்று தொழுகிறத விட உட்கார்ந்து தொழுகிறீங்கல்ல, உட்கார்ந்து தொழுதால் பாதி நன்மைங்கிறாங்க. யாருக்கு? முடியாத ஆளுகளுக்கு இல்ல. சில பேர் என்ன செய்யறாங்க, சேர்ல உட்கார்றத ஒரு ஏதோ கௌரவமா நினைக்கிறாங்க, ஒரு விஐபி மாதிரி என்ன செய்யறாங்க. பள்ளிவாசல் வந்து நம்ம போய் இவங்களோட போய் சேர்ந்து தொழுவுறதா, நம்ம நின்று தொழுவுறதா, உட்கார்ந்து தொழுவோம் இப்படின்னு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சேர்ல உட்கார்ந்து தொழுவுறத ஏதோ ஒரு கௌரவமா நினைக்கிறார்கள். கௌரவமானது பாதி நன்மை தான் கிடைக்கும்னு சொல்லலாம். தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும்ல. நீங்க சேர்ல உட்கார்ந்து தொழுவீங்கன்னா பாதி தான் கிடைக்கும். மற்ற ஆளுங்களுக்கு நின்று தொழுவுற ஆளுக்கு கிடைக்கிற நன்மை உட்கார்ந்து தொழுவுற ஆளுக்கு கிடைக்காது. யாருக்கு வயசானதுனால முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை சஜா பண்ண முடியாது, அதனால அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிற அந்த சூழ்நிலையினால அவங்க உட்கார்ந்து விடுவார்கள். அதனால அவங்களுக்கு அல்ல முழு நன்மையை தருவான். ஆனா நல்லா இருக்குன்னு உட்கார்ந்து விடுதா? அப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு கௌரவமான சொன்னா நீங்க சேர்களை உட்கார்ந்து விடுறதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அந்த மாதிரி கண்டறியாத நபி தோழர் கூட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றினார்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பார்க்கிற ஊர் ஊரா போய் என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு போய் ஊர் ஊரா போய் நம்ம அலையிறோம், வசூலுக்கு போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறோம். அப்படி எல்லாம் போய் அலைந்து திருந்து பள்ளிவாசலுக்காக வேண்டி வசூலித்து பள்ளிவாசல் பெருமான்னு நம்ம கட்டின பிறகு தொழுகைக்கு வரணுமா இல்லையா, வசூல் பண்ணவங்க கூட ஆள காணோம். பள்ளிவாசல் கஷ்டப்பட்டு உருவாக்கணும். எதுக்கு பள்ளிவாசல் உருவாக்குறோம்? ஏசியை போடுறோம், பள்ளிவாசல் வந்து ஃபேனை போடுறோம். பள்ளிவாசல் எல்லா வகையான வசதிகள் இருக்குது. எல்லாம் மறுமையில கேட்பானா இல்லையா? என்ன உனக்கு பள்ளியில சொல்லப்படக்கூடிய பாங்கு கேட்டுச்சா? ஹையல் அஸ்ஸலா ஹையல் ஃபலா ஏதோ மோதினார் சூறான்னு நினைச்சுக்கிட்டியா? அது அல்லாஹ்வுடைய அழைப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து வரக்கூடிய அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்பு இல்லையா? அந்த அழைப்பை கேட்டு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நீ ரோட்ல நின்று இருந்தியே, இது வந்து உன் காலில் விழுவலையே, நல்ல கேட்பானா இல்லையா? பள்ளிவாசல்ல எல்லா வகையான வசதியும் செய்து கொடுத்து, வீட்டுல கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட பள்ளிவாசல்ல கரண்ட் இருக்கும். தொழக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது என்று அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, பேட்டரி போட்டு ஏசியை போட்டு ஃபேனை போட்டு பாத்ரூம் வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நல்ல அழகான மேட்டு போட்டு பாயை போட்டு எல்லா வகையான வசதி குழு உண்டு. உங்களை பள்ளிவாசலை உட்கார வைக்கிறதுக்கு அழைத்தால், தொழுகைக்கு அழைத்தால் என்ன செய்யறாங்க, ரொம்ப சர்வ சாதாரணமா ஏதோ நமக்கு இல்லை இது வேற யாருக்கும் சொல்றாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோமே. இதை அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில கேட்பான். எத்தனையோ மூடமுற்றவர்கள் வந்தாங்களே, என் பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, சுபுவுக்கு வந்தாங்க, இஷாவுக்கு வந்தாங்க. நம்முடைய ஜமாத்துகள்ல தான் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பெண்களை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. தௌஹீத் பேசக்கூடிய பள்ளிவாசல்களை தவிர மற்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் பெண்களை பள்ளிக்கு அனுமதிக்கிறாங்களா? பள்ளிவாசல் திறக்கிற அன்னைக்கு மட்டும் அனுமதிப்பாங்க, அன்னைக்கு மட்டும் ஹலால் கொடுது, மற்ற நாள்ல வரக்கூடாது. பெண்கள் வந்த குழப்பமாயிரும், பெண்கள் வந்த பிரச்சனை ஏற்பட்டுறேன் என்று பெண்களை பள்ளிக்கு வராம என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழ வரக்கூடியவர்களை தடுக்கிற வேலையை செய்கிறார்கள். வமன் அகுலமு மிம்மம் மன மசாஜிதல்ல ஐய இதுக்கரபி ஹஸ்முஹு வ சாஃபி ஹரபியா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அவனுடைய பேரை துதித்து அவனை புகழ்வதை வந்து தடுக்கிறானே, இவனை விட அக்கிரமக்காரன் யார்? இவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள். பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுக்க கூடாதுன்னு பெண்கள் வரக்கூடாது தடுக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பெண்கள் பள்ளிவாசல் வந்தாங்க, சுபுவுக்கு வந்தாங்க, இஷாவுக்கு வந்தாங்க, ஜனாசா தொழுகையில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஐவேளை தொழுகை, ஜும்மா தொழுகை எல்லாத்திலும் கலந்துருக்கிறாங்க. இன்றைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு தௌஹீத் பள்ளிகளுக்கெல்லாம் பெண்கள் வர்றாங்க. ஆனால் எத்தனை பெண்கள் வீட்டில் இருந்து அவங்க பள்ளிக்கு பெண்கள் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. பெண்களுக்கு முன்னால் வீட்டில் தொழுகலாம், அதான் உங்களுக்கு சிறப்பு. ஆனால் வீட்டில் தொழுகலாம் ஒரு அனுமதி இருக்குதுல்ல,
ஆண்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தாலும் செய்வாங்க, ரொம்ப நல்லதா போச்சு தொழுவாங்க. அந்த அனுமதி இல்லாமல் பல பேர் வீட்டில் தொழுகிறாங்க. வீட்டில் தொழக்கூடியவர்கள் பெண்கள் தான். வீட்டில் தொழுவது யார் தான்? அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க? வீட்டில் தொழுவதற்கு பெண்களுக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க. அப்ப பெண்கள் மாதிரி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? பல பேர் வீட்டில் தொழுகிறாங்க. பல பெண்கள் வீட்டில் கூட தொழ மாட்டேங்கிறாங்க. வீட்டில் கூட ஆண்கள் 5 வேளை தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றாங்க, சுபுக்கு வர்றாங்க. ஆனா வீட்டில் என்ன செய்யறாங்க? பெண்கள் அவங்க நினைச்ச நேரம் தான் எந்திரிக்கிறது, நினைச்ச நேரம் தான் தூங்குறது. இப்படி இருக்கிறாங்க இல்லையா? கேட்டா என்ன செய்யறாங்க? எங்கள் தொழுவதற்கு நேரம் இல்லை, இன்னும் நேரம் இல்லை, நாடகம் பார்க்க நேரம் இல்லையா, செல்போன் நோண்டுறதுக்கு நேரம் இல்லையா, ஜவுளி கடையில போய் மணிக்கணக்கில் போய் நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, நாய் கடையில போய் நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, புறம் பேசுறதுக்கு நேரம் இல்லையா, ஃபித்னா பண்றதுக்கு நேரம் இல்லையா? எவ்வளவோ நேரங்களை வீணான வழிகளில் செலவழித்து விட்டு அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்தை, இறைவனை வணங்குவதற்கு செய்யறாங்க. எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களோட தூய்மை இல்லை, சுத்தம் பண்ண முடியல, இப்படிங்கிறாங்க. அப்ப மார்க்க எப்படி எல்லாம் நமக்கு சலுகை வழங்குது? இந்த மாதிரி அல்லாஹ் வந்து செய்யற நம்மளை வந்து படைத்து விட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அல்ல நம்மளை துருவ சொல்றான். எல்லா துறையை சேர்த்து பார்த்தா 1 மணி நேரம் தான் கடமையான தொழுகை. இந்த கடமையான தொழுகை நம்மை படைத்த இறைவனுக்காக வேண்டி ஒரு 5 வேளை தொழுகிறேன்னா நம்மளை விட நன்றி கட்ட யாரா இருக்கிறாங்க? ஒருத்தர் சம்பளம் தர்றாருங்கிறக்கா 24 மணி நேரமும் வேலை பார்க்கறாங்க. ஒரு கணவன் கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலை பார்க்கறதுக்கு பிறந்த மாதிரி பெண்கள் வீட்டில் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு தன்னுடைய விசுவாசத்தை வந்து என்ன செய்யறாங்க? கணவன்கிட்ட காட்டுகிறார்கள், பிள்ளைகிட்ட காட்டுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட காட்டுகிறார்கள், வேலை பார்ப்பவர்கள் முதலாளிகிட்ட காட்டுறாங்க. யார்கிட்ட நன்றி கேட்டு இருக்கிறோம்? நம்மளை படைச்சவன்ட்டு நன்றி கேட்டு இருக்கிறோம். இன்னல் இன்சானில் ரப்பிஹி லக்கனூன். அதான் அல்லாஹ் சொல்றா, நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கேட்டவனா இருக்கிறான். எல்லாத்துக்கும் விசுவாசத்தை காட்டுறீங்கல்ல, விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்கல்ல. நம்மளை படைச்ச அல்லாஹ்வுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம படைச்சிருக்கிறானே, அழகான ஒரு லைஃபை தந்திருக்கிறானே. எத்தனை பேர் நோய் நொடியில பார்க்கிற அன்றாட செய்திகளை பார்க்கிறோம். அங்க அவருக்கு இந்த ஆபரேஷன், இங்க அவருக்கு இந்த பிரச்சனை, உயிருக்கு போராடி இருக்கிறாரு, பொருளாதாரம் இல்ல, பொருளாதார உதவி கொடுங்க, இப்படி எல்லாம் பல பேர் வந்து நோம்புல கூட நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாம் நம்மளை நிம்மதியை மூச்சு விட வச்சிருக்கிறாங்க, நிம்மதியை கைகள் சுகத்தை கொடுத்துருக்கிறாங்க. இதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்ப பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க? வீட்டுல தொழுவதற்கு நேரம் இல்லைன்றதா, வீட்டுல நிழல்ல உட்கார்ந்து தொழுவதற்கு நேரம் இல்லைன்னு புறக்கணிக்கிறது எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் தொழ நேரம் இல்லாத ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்ம தொழ விரும்பினால் நமக்கு தொழ அனுமதி கிடையாது, அல்ல அனுமதி கொடுக்க மாட்டோம். அது எந்த நேரம்? நமக்கு மரணம் ஏற்படக்கூடிய நேரம். அதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும். மரணம்ங்கிறது ஏதோ நம்ம படுத்த படுக்கையா இருக்கும்போது 60 வயசுல வரும், 70 வயசுல வரும், அப்படி இல்லை. எப்ப வேணாலும் மரணம் ஏற்படும். திடீர்னு பார்க்கிற மரண செய்திகள்லாம் திடீர்னு பார்த்து ஆச்சரியமா இருக்கு. இவர் இப்ப நம்ம மூத்தவனாரு, நேத்தான பேஸ்புக்ல இருந்தாரு, நேத்தான வாட்ஸ்அப்ல நம்ம பேசினாரு, போன்ல பேசினாரு, நம்ம இரவுல எல்லாம் இஷாத்துக்கு தானே வீட்டுக்கு போனோம் என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் ஒவ்வொரு மரணம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் பொழுது கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை திரும்பி அனுப்பிவிடு, என்னை உலகத்துக்கு திரும்பி அனுப்பு, இப்படின்னு மனுஷன் கேட்பானா. எதுக்காக வேண்டி? இன்னும் 2 சினிமா பார்க்கறதுக்கா, இன்னும் 2 பேர் பத்தி புறம் பேசுறதுக்கா, ஃபித்னா பண்றதுக்கா, இன்னும் சொத்துக்களை சேர்க்கிறதுக்கா? லால்லி ஆமலு சாலிஹன் ஃபீமா தரத், நான் விட்டு வந்த எல்லா அமலையும் நான் செய்ய வேண்டும். எத்தனை அமல்களை தவறு விட்டுட்டேன், மறுமையில விட்டு பெறுவதற்கு, உன்னை சந்திப்பதற்கு செய்ய வேண்டிய அமலையெல்லாம் தவறு விட்டுட்டேன் இப்படிமா. அப்ப அல்லாஹ் செய்வான், அனுமதி கொடுப்பானா? பரவாயில்ல போ, ஒரு 2 கால் தொழுவிட்டு வா, ஒரு நாள் பள்ளிவாசல் இன்னைக்காவது ஒரு 5 வேளை தொழுது, நல்ல அனுமதி கொடுப்பானா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அப்படி இல்லை. இவன் சொல்லுவதெல்லாம் வெற்று உலர், இவன் பாட்டு கேட்டுட்டு கிடக்க வேண்டியதுதான். வமியும் வராயும் பரிசகும் இலா யௌமி யுபாஸூன், அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்றால் கியாமத்தில் எழுப்பப்படுகிற வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையே திரை போடப்படும். அந்த திரையை தாண்டி பரிசகு என்ற அந்த உலகத்துக்கு போய்விட்டால் இங்க திரும்பி வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திரையை போட்டுருவோம். அல்ல செய்யலாம், மூத்து வர்ற வரைக்கும் தான் உனக்கு டைம். உனக்கு 50 கொடுக்குறோன்னா, 60 வயசு கொடுக்குறோனோ, 40 கொடுக்குறோனோ, 20 கொடுக்குறோனோ, உனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததுல இருந்து நீ மூத்தவர் வரைக்கும் தான் உனக்கு டைம். நீ வந்து என்ன செய்ய வேண்டியதா? கவுண்ட் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா. எப்போ வேணாலும் மரணம் ஏற்படலாம். 15 வயசுல நம்ம துருவோல, 16ல துருவோம், 16ல துருவோல, 17லயே துருவோம், 40லயே துருவோம், 50 ஆயிடுச்சு 50லயே துருவோம், 60 ஆயிடுச்சு அதுலயே துருவோம் என்று அதுக்கு மேல கூட நீ யோசிக்கல. 60 வருஷம் ஒருத்தருக்கு அல்ல வாழ்க்கையை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் சொல்லக்கூடிய எந்த காரணங்களையும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. 60 வயசான பிறகும் தொழாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளும் இந்த தொழுகையை பற்றி பல நேரங்களில் நமக்கு வந்து எச்சரிக்கை செய்கிறது, பல நேரங்களில் நமக்கு அறிவுறுத்துகிறது. எந்த அளவுக்குள்ள இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மீது கருணை கொண்டவர்கள், அன்புடையவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வந்தவர்களை கூட அவர் திரும்பி கொள்ள வேணாம், அவர் மன்னிச்சு விட்டுருங்க என்று அப்படி மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, உணவுல விஷம் கலந்து கொடுக்க வந்தாங்க, அதை கூட மன்னிச்சாங்க. தாய் கூட அடிச்சாங்க, அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். எல்லாம் உங்களை நாசமா போட சொன்னாங்க, மண்ணவாரி வீசுறாங்க, எல்லாத்தையும் மன்னித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூட்டத்துக்கு எதிராக கடுமையான கோபக்கணைகளை வெளிப்படுத்துகிறார்கள். யாருக்கு எதிராக வெளிப்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் ஹமம்து ஆமுர பிஹதபின் ஃபயுஹதப் ثم ஆமுர பிஸ்ஸலாத்தி ஃபயுஅத்தின லஹா ثم ஆமுர ரஜுலன் ஃபயமுன் நாஸ். நான் விறகுகளை சேகரிக்க சொல்லி, விறகு எல்லாம் பெரிய பெரிய விறகுகளை எல்லாம் அந்த ஒரு சின்ன ஒரு விறகாக மாற்றி அதை வைத்து தீ மூட்ட சொல்லி ஒரு ஆளை துருவைக்கு நிப்பாட்டி விட்டு, நீங்க துருவைங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, யார் தொழாமல் வீடுகளில் இருக்கிறார்களோ அந்த வீடுகளில் அவர்களையும் சேர்த்து கொளுத்த நான் ஆசைப்படுகிறேன், தீயிட்டு கொளுத்த ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. யார் காரணம் இல்லாம வீடுகளில் இருக்கிறார்களோ, தொழாமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ள ஆளுகளோட சேர்த்து கொளுத்த ஆசைப்படுறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. தொழுகாம உனக்கு என்ன அவ்வளவு நன்றி கெடுத்தரும், நீ என்ன முஸ்லிம், தொழுகல் நீ என்ன முஸ்லிம், நீ என்ன நன்றி உடைய அடியார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய போதனையை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மறந்து, தொழுகை இவ்வளவு பொறுப்போக்கா இருக்கிற நீ வாழணுமா, நீ செத்து தொலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் தீயிட்டு கொடுத்து ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் யஅலமு அஹதுஹும் அன்னஹு யஜிது அரக்கன் சமீனன் அவ் மிஸ்மாத்தைனி ஹஸனத்தைனி ஷஹீதல் இஷா. சதை திரச்சி உள்ள ஒரு எலும்போ அல்லது ஆட்டினுடைய 2 குழம்புகளோ கிடைக்கும் என்று அறிவிப்பு செய்தாலும் எல்லாம் இஷாவுக்கு வந்துருவாங்க. போய் இரவுல போய் வீட்டுல போய் முடங்குறாங்கல்ல, பள்ளிவாசல இன்னைக்கு இறைச்சி இருக்குது, பள்ளிவாசல் இன்னைக்கு சாப்பாடு இருக்கு, ஒரு அறிவு பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இஷாவுக்கு வர்றீங்களோ அவங்களுக்குள்ள மட்டன் பிரியாணி, பஜருக்கு வர்ற ஆளுக்கு வடையும் டீயும் சொல்லி பார்த்தா செய்வாங்க. கூட்டம் அப்படி அலமோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சதை திரச்சி உள்ள ஒரு எலும்போ ஒரு ஆட்டுடைய கால் குழம்பு கிடைச்சா கூட இரவை சாப்பிட விட மாட்டான், ஓடி வந்துடும் பள்ளிவாசலுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. ஒரு உணவு மேல உள்ள நாட்டம் உன் ரப்பு மேல உனக்கு இல்லையா, உன் இறைவனை வணங்குவதில் உனக்கு ஆர்வம் இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. சோறுண்டா எங்கே ஓடி போற, ஏன் பள்ளிவாசல் துருவ வர மாட்டேங்கிற என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. இதை ஒரு குத்தி காட்டுற வகையில் கண்டிக்கிறார்கள். எப்படி மனுஷன்ட்டு அந்த நன்றி கெட்டத்தனம் இருக்கிறது, ஒரு உணவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அஹஸாப் போர்ல கலந்துகிட்ட நேரத்தில் அப்ப அசர் தொழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அசர் தொழ முடியாது, அசர் மகரிப் வரைக்கும் அந்த போர் நடக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுறாங்க கடுமையா. நமக்குலாம் எத்தனை அசர் தவறி போயிடுச்சு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சமாவது மனசுல நமக்கு ஒரு எண்ணம் இருக்குமா, அசர் போயிடுச்சு மகரிப் போயிடுச்சு கவலைப்பட்டுக்கிறோமா? பிரச்சனை இல்லை, மகரிப் கூட போயிட்டு போகுது, இஷா கூட போயிட்டு போகுது. எத்தனை ஃபஜர், எத்தனை அசர், எத்தனை இஷா நம்மை விட்டு போயிருக்கிறது, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிறோமா? மனசுல ஊத்தல் இருக்குதா? இதையெல்லாம் எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் துணாம இருக்கிறோம்ன்ற ஒரு கொஞ்சமாவது ஒரு இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் குந்தளிக்கிறாங்க. மழை அல்லாஹ் புயூத்தகும் குபூரகும் நாரன் சகலூன் அனி ஸலாத்தில் உஸ்தா ஹத்தா காபத்தி ஷம்ஸ். சூரியன் மறையிற வரைக்கும் அசர் தொழுக விடாம நம்மளை தடுத்து விட்டார்களே, அவருடைய வீடுகளை அவருடைய கபர்களை அல்லாஹ் நெருப்பாய் நிரப்பட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. கபூர்ல நெருப்பாலான வேதனையும் இருக்கிறது. இந்த மாதிரி தொழுகையை தடுத்துட்டாங்களே, அவருடைய கபர்களை அல்லாஹ் நெருப்பாக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கொந்தளிச்சாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை விஷயத்துல செய்யறாங்க, இவ்வளவு கடுமையா கோபப்படுறாங்க. தொழுகை தவறி போயிருச்சுன்னா அதுக்காக கோபப்படுகிறார்கள். இந்த தொழுகை என்ற வணக்கத்தை இதுவரைக்கும் நம்ம இதுல ஒரு அசால்ட்டா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு செய்த மரண சாசனம் இந்த தொழுகை பற்றி தான். அதை பற்றி என்ன செய்யறாங்க, அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கரகரன்னு இழுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல 2 விஷயத்தை தான் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னார்கள். அஸ்ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை கடைபிடிங்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க விஷயத்துல கவனமா இருந்துக்கிறீங்க, அவங்க விஷயத்துல நல்லது செய்யுங்க, அவங்கள குடும்பப்படுத்தாதீங்க, சித்திரவதைப்படாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரகரன்னு இழுத்து கொண்டிருக்கிற சக்கராத் நேரத்தில் கூட மூச்சு மேலே கீழே வாங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் கூட தொழுகையை பற்றி இந்த மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்களே. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு செய்த மரண சாசனம் தொழுகை என்ற இந்த வணக்கம். இதை விட்டுறாதீங்க. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றமா செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த தொழுகை என்ற வணக்கத்தை கடந்த காலங்களில் நம்ம தவறு விட்டிருந்தாலும்
அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு வருங்காலங்களில் தொழுகை என்ற கடமையை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுல் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.